வெறும் நகை பணத்துக்காக டௌரிக்காக மட்டும் ஒரு பொண்ணை வந்துட்டு அப்யூஸ் பண்ணி மென்டலா அவளை கொடுமைப்படுத்தி பிசிக்கலா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி அந்த மென்டலி அவள் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஃபேமிலி கிட்டையும் போக முடியாம புருஷ வீட்டுக்கும் போக முடியாம அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சிருந்தா தான் உயிரையே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பா. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரிதன்யாக்கும் நடந்துச்சு. ரிதன்யாக்கு 27 வயசு தான் ஆச்சு. திருப்பூர் மாவட்டத்துல கைக்கட்டிப்பாளையம் அப்படின்ற ஊரை சார்ந்தவங்க தான் இந்த ரிதன்யா. ரிதன்யாவோட அப்பா வந்து அண்ணாதுரை, அவர் ஒரு கார்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எனக்கு வந்து கவின்குமார் அப்படின்னு ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட தாத்தா வந்துட்டு காங்கிரஸ் அந்த லோக்கல் காங்கிரஸ் லீடரா இருக்காரு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ப்ராமிஸா 300 பவுன் ப்ராமிஸ் பண்ணி 100 பவுன் கல்யாணம் தனிக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாம 70 லட்சம் ரூபாய் வால்வோ காரையும் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கிடையில 10வது நாள்ல இருந்து அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமா கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக வச்சு வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அவங்க பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்க இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மென்டலி எவ்வளவு டிப்ரெஸ்டா இருந்தா தான் உயிரையே வெறும் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு கிட்டத்தட்ட வெறும் 3 மாசம் தாங்க. ஏப்ரல்ல கல்யாணம் ஆகுது, மே ஜூன் 2 மாசம் தான் சொல்லலாம். ஓகேல 2 மாசத்துல அந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. நான் ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு காரியம் இல்லை, ஏன்னா இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பேச முடியும்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு. ஏன்னா ஒரு டவுரி அப்படின்னு ஒரு இடத்துலயே அவங்க யோசிச்சிருக்கணும், பொண்ணு வாழ போகிறது கிடையாது, அவன் நகைக்காக தான் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்றது. இதையும் தாண்டி சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, டவுரி கேட்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணுறான்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க பொண்ணை வச்சு வாழ போகிறதே கிடையாது, அந்த நகைக்காகவும் சொத்துக்காகவும் மட்டும்தான். டெய்லி கிரைம் அப்டேட்ஸ்க்காக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.